ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். தற்போது நாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். அப்படி பார்க்கும்போது அஷ்ட கணபதி கோயில்கள் என்பது மிகவும் விசேஷமான ஒரு 8 விநாயகருக்கான திருக்கோயில்களாகும். அவற்றில் ஒன்று தேயூரில் உள்ள சிந்தாமணி கோயில். இந்த சிந்தாமணி கணபதி கோயில் புனேவிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. கானாபத்திய பிரிவின்படி உச்சிஷ்ட கணபதி விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயில் இதுவாகும். இந்த கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்றது. இந்த பகவான் கணேஷ் தனது பக்தரான கபில முனிவருக்கு ஆசைகளை தீர்க்கும் ரத்தினமான சிந்தாமணியை பேராசை கொண்ட மன்னர் கணாவிடமிருந்து எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதையும், தேயூரில் அவரை தியானித்த பிரம்மாவின் அமைதியற்ற மனதை அவர் எவ்வாறு அமைதிப்படுத்தினார் என்பதையும் கோயில் புராணம் விவரிக்கின்றது. இந்த கோயில் கணபதி துறவி மோரிய கோசாவியுடன் 13 முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை அந்த மோரிய கோசாவி இருந்திருக்கின்றார். அவர் தொடர்புடையதாகும். இந்த கோயில் பழங்காலத்திலிருந்தே இருந்ததாக நம்பப்பட்டாலும் கோயிலின் தற்போதைய அமைப்பு அவரால் அல்லது அவரது சந்ததியினால் கட்டப்பட்டது என்பது தெளிவாகின்றது. சிந்தாமணி கோயில் பேஷ்வா ஆட்சியாளர்கள் 1745 முதல் 1772 வரை ஆண்டிருக்கின்றார்கள். அவர்களில் குறிப்பாக மாதவராவ் ஆகியோருக்கு ஒரு ஆன்மீக காந்தமாகவும் இருந்தது. அவர் கோயில் கட்டமைப்பை புதுப்பித்து சேர்த்தார். இந்த பண்டைய காலங்களிலிருந்தே தேயூர் ஒரு கணபதியின் புனித யாத்திரை மையமாக நம்பப்பட்டாலும் தற்போதைய கோயில் கணபதியை துறவி மோரியா கோசாவி அல்லது அவர் வழித்தோன்றல் தர்மதர் என்கின்ற தரணிதர் என்பவரால் கட்டப்பட்டது என்று தெரிகின்றது. ஆனால் கோயிலின் சரியான தேதி தெரியவில்லை. மோரியா கோசாவி தனது சொந்த ஊரான சின்ச்வாட் மற்றும் அஷ்டவிநாயக கோயில்களில் முதன்மையான மோர்கானுக்கு இடையிலான பயணங்களின் போது அடிக்கடி கோயிலுக்கு சென்றார். முழு நிலவுக்கு பிறகு ஒவ்வொரு 4வது சந்திர நாளிலும் மோரியா தேயூர் கோயிலுக்கு செல்வார். ஒரு கதையின்படி அவரது குருவின் கட்டளைப்படி மோரியா 42 நாட்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து தேயூரில் தவம் செய்தார். இந்த காலத்திற்குள் அவருக்கு தெய்வீக வெளிப்பாடுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. விநாயகர் புலியின் வடிவத்தில் மோரியாவுக்கு தோன்றி அவருக்கு சித்தி வழங்கியதாக நம்பப்படுகின்றது. புனேவுக்கு அருகே உள்ள பிற கணபத்திய மையங்களுடன் சேர்ந்து 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய பேரரசின் பிராமண பேஷ்வா ஆட்சியாளர்களிடமிருந்து தியர் கோயில் அரசு ஆதரவை பெற்றது. விநாயகர் தங்கள் குலதெய்வமாக வழிபட்ட பேஷ்வாக்கள் நிலம் மற்றும் ரொக்கமாக நன்கொடை அளித்தார்கள். இந்த விநாயகர் கோயில்களுக்கு குறிப்பாக தியர் மற்றும் மோர்கான் ஆகியவற்றில் அவர்கள் அதனை அளித்தார்கள். தியர் கோயில் பேஷ்வாக்களின் குறிப்பாக மாதவராவுக்கு ஆன்மீக காந்தமாக இருந்து வருகிறது. கோயிலை புதுப்பித்த மாதவராவ் ஒவ்வொரு போரிலும் ஈடுபடுவதற்கு முன்பும் போருக்கு பிறகும் போரில் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்க இங்கே வருகை தருவார். மாதவராவ் தனது கடைசி நாட்களை கோயில் வளாகத்தில் தான் கழித்தார். மரணத்திற்கு வழிவகுத்த கடுமையான நோயின் காலகட்டத்தில் மாதவராவ் இறைவனை வற்றாத பாலபிஷேகம் செய்து அவரை பிரியப்படுத்த முயன்றார் என்று வரலாறு கூறுகின்றது. பேஷ்வா பாஜிராவ் சகோதரரும் இராணுவ தளபதியுமான சிமாஜி அப்பா ஒரு பெரிய ஐரோப்பிய மணி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். அது இன்னும் கோயிலில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. வசாய் கோட்டையை கைப்பற்றிய பிறகு போர்த்துகீசில் உனது போர் செல்வமாக அவர் அதை பெற்றார். தற்போது இந்த கோயில் சின்ச்வாட் தேவஸ்தான அறக்கட்டளையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. இது மோர்கான் மற்றும் சித்தேஷ்ட அஷ்டவிநாயகர் கோயிலையும் கவனிக்கிறது. அஷ்டவிநாயகர் கோயில் பெரியதும் பிரபலமானதும் ஒன்று இதுவாகும். வடக்கே அமைந்துள்ள இந்த கோயிலின் பிரதான வாயில் கோயிலின் அடுவோடு ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் சிறியது. இருப்பினும் சிந்தாமணி விநாயகரின் மைய சின்னம் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. இந்த கோயில் மாதவராவ் கட்டிய மரசபை மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் ஒரு கருங்கல் நீர் ஊற்றும் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மைய கோயிலை தவிர கோயில் வளாகத்தில் பல சிறிய கோயில்கள் இருக்கின்றன. மகாதேவர் கோயில், விஷ்ணு லட்சுமி கோயில், அனுமன் கோயில் போன்றவை இங்கே இருக்கின்றன. கோயிலுக்கு பின்னால் பேஷ்வா அரண்மனை உள்ளது. ஒரு காலத்தில் மாதவராவ் வசித்து வந்த இந்த கோயிலின் இன்றைய அன்றாட நடவடிக்கைகள் இந்த இடத்திலிருந்தே மேற்கொள்ளப்படுகின்றன. மற்ற அஷ்டவிநாயகர் ஐகான்களைப் போலவே இந்த விநாயகரின் மைய ஐகான் சுயமாக வெளிப்பட்டதாக தெரிகின்றது. மேலும் இரத்தின கண்களால் பதிக்கப்பட்ட யானை தலை மற்றும் இடதுபுறம் திரும்பும் தும்பிக்கை தவிர வேறு எந்த அம்சங்களும் தெரியவில்லை. இந்த ஐகான் குறுக்கு கால் தோரணில் அமைந்திருப்பதாக விளக்கப்படுகின்றது. இந்த ஐகான் மற்றும் அஷ்டவிநாயக படங்களைப் போலவே சிந்தூரத்தால் பூசப்பட்டுள்ளது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்கள் சிறப்பாக தரிசனம் செய்தீர்கள் என்றால் மீதமுள்ள 7 திருக்கோயில்களையும் நாங்கள் தரிசிக்கலாம் என்று தெளிவோடு நாம் இங்கே இருந்து புறப்படுவோம். நன்றி, வணக்கம். இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.